ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோவில் 22 நாள்லையே நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கான 15 அறிகுறிகளை பற்றி சொல்ல போகிறேன். இப்போ நான் சொல்கிறேன் 15 அறிகுறிகளில் உங்களுக்கு ஒரு 5 அறிகுறிகள் இருந்தால் கூட இப்போ நான் சொல்கிற அறிகுறிகள் எல்லாமே காமனாக எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடிய அறிகுறி. சரிங்களா? இந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்றப்போ தயவு செஞ்சு நீங்கள் எந்த ஒரு ஹெவி ஒர்க்கும் பண்ணாதீங்க, லாங் ட்ராவல் போகாதீங்க. அதாவது இந்த பொருள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க சாப்பிடக்கூடாதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்றப்போ அந்த பொருள்லாம் சாப்பிடாதீங்க. என்ன மாதிரி அறிகுறிகள்ன்றதை பார்க்கலாங்களா? ஒன்று உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பதிவு. நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களா இருந்தீங்க, இப்போ எனக்கு கர்ப்பறிகுறிகள்லாம் சரியாக தெரியல, ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது, இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமான்னு யோசனையாக இருக்குன்றப்போ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு காமனான ஒரு 10 சிம்டம்ஸ் சொல்கிறேன், வித்தியாசமான ஒரு 5 சிம்டம்ஸ் சொல்கிறேங்க. 15ல் 5 உங்களுக்கு இருந்தால் போதும். ஃபஸ்ட்டு மிக முக்கியமான சிம்டம்ஸ் உங்களுக்கு கருப்பையில் குழந்தை பதிஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்மெல்லிங் சென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். பக்கத்து வீட்டில் ஒரு கருவாடு குழம்பு வச்சாலோ, எங்கேயாச்சும் பிரியாணி பண்ணாலோ, சும்மா ஒரு கூட்டு பண்ணால் கூட உங்களுக்கு ஸ்மெல்லு உங்கள் மூக்கு தேடி வந்துடும். உடம்புல ஸ்மெல்லிங் சென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். முக்கியமாக ஒரு வீட்டில் என்ன ஒரு ஸ்மெல்லே இல்லாத ஒரு பொருளும் ஸ்மெல்லை கண்டுபிடிச்சிடும். அந்த மாதிரி ஸ்மெல்லிங் சென்ஸ் அதிகமாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு ஸ்மெல்லிங் சென்ஸ் பிடிக்காமல் போயிடும். ஒரு சோப்பு போட்டு குளிக்கிறதோ இல்லை சோறு கொதிக்கிறதோ இது எல்லாமே நடக்கும். கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கும், நம்ம அதை கவனிக்க மாட்டோம். குழந்தை நம்ம என்ன பண்ணுவோம், பீரியட் கிட் செக் பண்ண அப்புறம் நம்ம ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ண அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், சிம்டம்ஸ்லாம் வந்த அப்புறம் இது ப்ரெக்னென்சி சிம்டம் ஆனால் கிடையாது. கொஞ்சமாக அது நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். பீரியட் தனிப்பட நாள்லேருந்து நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோன்றப்ப நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த ஸ்மெல்லிங் சென்ஸ் அதிகமாக இருந்தாலோ பிடிக்காமல் போனாலோ அது உங்களுக்கு கருத்தரித்ததுக்கான மிக முக்கியமான 2 அறிகுறிகள். மூணாவது ரொம்ப முக்கியமான அறிகுறி சொல்ல போகிறேங்க. எனக்கு நான் பீரியடாக இருக்கிறப்போ எனக்கு எப்பவுமே மூஞ்சில் பிம்பிள்ஸ் வரும் ஃபேஸில். ஆனால் எனக்கு என்னமோ தெரியல, இந்த மாதம் எனக்கு பிம்பிள்ஸ் வரவே இல்லை அப்படின்னாலும் எனக்கு பிம்பிள்ஸ் வராமல் இருக்கும். ஆனால் இப்போ வந்திருக்கு. ஆக்சுவலாக உங்களுக்கு எப்பவுமே நடக்கிற ஒரு விஷயம் டிஃப்ரெண்ட்டாக மாறி நடக்குதுன்றப்போ நான் என்னுடைய அனுபவம் சொல்கிறேங்க. எனக்கு எப்போவுமே பீரியட் ஆகுதுன்றப்போ மூஞ்சிக்குள்ளே கொச்சுன்னு வந்துடும். ஆனால் நான் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணுறப்போ ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்ற 30 days ஆன அப்புறம் வயிற்றுக்குள்ளே அந்த கரு ஓவலேஷன் டைமில் பதிஞ்ச அப்புறம் எனக்கு அந்த பிம்பிள்ஸ் வரவே இல்லைங்க. இது மாதிரி நான் விசாரிக்கும் பொழுது நிறைய பேருக்கு இந்த சிம்டம்ஸ் இருக்குது. பட் நிறைய பேருக்கு தெரியும் பீரியட் ஆக போகுதுன்றப்போ ஒரு சில பேருக்கு பிம்பிள்ஸ் வரும். ஆனால் உங்களுக்கு அது மாதிரி வரலை அப்படின்றப்போ நீங்கள் அது கர்ப்பம் தரித்ததுக்கான மிக முக்கியமான அறிகுறி. இல்லைங்க எனக்கு பிம்பிள்ஸ் வராது ஆனால் புதுசாக வந்திருக்கனாலோ இந்த மாதிரி இது உள்டா எப்படியா இருந்தாலும் பிம்பிள்ஸ் வந்தாலும் வரலனாலும் உங்களுக்கு ஒரு ஃபேஸ் தெரியும் இல்லைங்களா? ஸோ எனக்கு அந்த மாதிரி அறிகுறி பிம்பிள்ஸ் திடீர்னு வராமல் நின்றுச்சு. அந்த மாதம் நான் ப்ரெக்னென்ட் கன்ஃபார்ம் ஆகிட்டேன். இதுவும் கர்ப்பம் தரித்ததுக்கான மிக முக்கியமான அறிகுறி தான். சரிங்களா? அப்புறம் 4வது சிம்டம் சொல்ல போகிறேங்க. வயிறு ஒரு மாதிரி அனீஸியாக இருக்கும். வயிறு ஏதோ ஒரு வீக்கமாக ரணமாக ஏதோ வயிற்றில் தூக்கி வச்சிருக்கிற மாதிரி. இத்தனையும் குழந்தை கடுகளவு தான் இருப்பாங்க, நம்மளுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது. ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி வயிறில் ஃபீலிங்ஸ் வரும். காரணம் நம்மளுடைய பாடியில் எல்லா சைக்கிளும் மாற ஆரம்பிக்கும். நார்மலாக ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு நம்மளுக்கு ஒரு ஃபீவர் வந்துச்சுன்னா எப்படி சூடாக வருது, டயர்டாக வருது அப்படிலாம் நடக்குது. அதே மாதிரி கருப்பையில் ஒரு குழந்தை போய் உட்காந்துட்டாங்கன்னா நம்ம உடம்புல நம்மளுக்கே தெரியாமல் நம்ம உடம்பு பார்ட்ஸ்லாம் அது ஏற்றுக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, உள்ள பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த பாப்பா ஒரு சில கொண்டு போயிட்டு அழகாக கருப்பையில் உட்கார வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களை க்ரோத் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் உடம்புல ஒரு சில விஷயங்கள் ஏற்றுக்காது இல்லைங்களா? அதனால நம்ம வயிறு ஒரு மாதிரி அனீஸியாக ஒரு மாதிரி வீக்கமாக இருக்கும். இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் ப்ரெக்னன்சின்னு அர்த்தம். அடுத்து தொப்புள்ள சுருக்குன்னு குத்துற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணலாம், நீங்கள் ப்ரெக்னென்ட் தான் இருக்கீங்க. இன்னும் ஒரு சில பேருக்கு அடி வயிறு இருக்கு இல்லைங்களா, மேல் வயிறு வரைச்சா ப்ரெக்னன்சி கிடையாது. அடிவயிறில் குண்டிஸு குத்துற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். முக்கியமாக ரொம்ப முக்கியமான விஷயம், நார்மலாகவே பெண்களுக்கு பிறப்புறுப்பு கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நம்ம அந்த பிறப்புறுப்பு பகுதியில் கை வச்சு பார்த்துட்டப்போ பஞ்சை விட மென்மையாக இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் குழந்தை தங்கிட்டாங்கன்னு அர்த்தம். அதுவும் அந்த பகுதி இருக்கு இல்லைங்களா, நம்ம ஓவலேஷன் டைமில் அந்த ஒன்றா இருக்கிற பகுதி மேலே வரும் பெண் உறுப்பில், அதான் அது அமுங்கி உள்ளே போயிட்டு இருக்குன்றப்போ குழந்தை தங்கிட்டாங்கன்னு அர்த்தம். கை வச்சு பார்த்து நல்லா தெரியும் நமக்கு நார்மலாகவே. ஆனால் கை வச்சு பார்த்தா கூட அந்த பகுதி தெரிலன்றப்போ அது உள்ளே போயிடுச்சு அப்படின்றப்போ நம்ம குழந்தை தங்கிட்டாங்கன்றது மிக முக்கியமான சிம்டம்ஸுங்க அது. அதே மாதிரிங்க வெள்ளைப்படுதல் பயங்கர ஹெவியாக இருக்கும், அதுவும் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். நார்மலாக பீரியட் ஆகிறப்போ வரதோ ஓவலேஷன் நடக்கிறப்ப வரதோ இருக்காது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. இதுவும் அதேமாதிரி இடுப்பெல்லாம் ஒரு மாதிரி குத்தும் குடாயும் இடுப்பு வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பீரியட் ஆகிறப்ப இருக்கிறது வேற, ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கு பீரியட் வரப்போகுதுன்னா இடுப்பு குத்தும், மேல் வயிறு வலிக்கும், முட்டி கை காலெல்லாம் விட்டு போகும். திடீர்னு ஊசி வச்சு சுருக்குன்னு குத்துன மாதிரி லெஃப்ட் சைடு ரைட் சைடு வயிற்றுல ஏதாவது ஒரு பக்கத்து சுருக்குன்னு குத்துற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா இடுப்பு கொடாயும் அடி வயிறு குத்தும். இது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா?
அடுத்து ரொம்ப முக்கியமான சிம்டம்ஸுங்க, நார்மலாகவே பயங்கரமாக முடி கொட்டுங்க. எனக்கு என்னன்னு தெரியல, சடனாக ஒரு 1 வீக்காக ஹேர் ஃபால், சீப்பு தலைவரனா கூட ஒரு முடி கூட வரலன்றப்போ நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க. எனக்கு ஹேர் ஃபாலே ஆகாதுங்க, நிறைய ஹேர் ஃபால் ஆகுதுன்றப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. அதெல்லாம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ். எனக்கு வந்து ரொம்ப ஸ்வீட் ஐட்டம் பிடிக்கும். இப்போ எனக்கு ஸ்வீட் ஐட்டமே பிடிக்கலனாலோ, இல்லை ஸ்வீட் ஐட்டம் மேலே பயங்கர கிரேவிங்ஸ் வந்திருக்கு, ஆப்போசிட் சிம்டம்ஸ் உங்களுக்கு வரும். ஸ்வீட் ஐட்டம் பிடிக்காதவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும், பிடிச்சவங்களுக்கு இன்னும் பிடிச்ச மாதிரியும். அதாவது உங்களுக்கு தெரியும் நான் இப்படிப்பட்ட ஒரு ஆள் கிடையாது, எனக்கு திடீர்னு அதெல்லாம் பிடிக்குதுன்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓவலேஷன் முடிஞ்சு ப்ராப்பராக பார்த்து பீரியட் தள்ளி போயிருக்குன்னப்போ இந்த சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ரெக்னன்சின்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் ஒரு ஸ்மூத்தான ஆள், டக்குன்னு கோவப்பட மாட்டீங்க, டக்குன்னு கத்த மாட்டீங்கன்றப்போ, திடீர்னு அதெல்லாம் பண்ணுறீங்கன்றப்போ அது ஹார்மோனல் இம்பேலன்ஸால் நடக்குது. திடீர்னு சண்டை போடுறீங்க, கத்துறீங்க, கோச்சுக்கிறீங்க, அழகிறீங்கன்றப்போ அது ஹார்மோனல் இம்பேலன்ஸு. இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா இதுவும் நீங்கள் இப்போ கர்ப்பம் தரிச்சதற்கான மிக முக்கியமான அறிகுறி. கத்தினே இருந்தால் திடீர்னு அமைதியாக இருக்கா, என்ன இந்த அம்மா அமைதியாக இருக்காங்கன்ற யாராச்சும் உங்களுக்கு கவனிக்கிறாங்கன்னா, இதுவும் வந்து இது எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்கணும்னு கிடையாது இல்லைங்களா? எனக்கு வந்து 2மே வந்து ஆண் குழந்தை, எனக்கு 2க்குமே ஒரே மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சு. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்க தெரியாது. என் அக்கா 2மே பெண் குழந்தை, தங்கச்சி 2 பெண் குழந்தை, பெரியம்மா பொண்ணுக்கு 2 பெண் குழந்தை. ஸோ இவங்களுக்குலாம் இருக்கிற சிம்டம்ஸ் எனக்கு இருக்கிற சிம்டம்ஸ் அப்படி டைரெக்டாக வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு ஓரளவு புரிதல் இருந்துச்சு. அதனால நிறைய வீடியோக்கள் நான் போட ஆரம்பிச்சு, மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மனநிலை மாற்றங்கள் அதிகமாக இருக்கோ குறைவாக இருக்கோ இதை வச்சு கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக நல்லா தெரிவிங்க, நீங்கள் இது மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்த ஒரு முக்கியமான சிம்டம்ஸுங்க நான் சொல்ல போகிறேன். உங்களுடைய அடிவயிறு இருக்கு இல்லைங்களா, உங்களுடைய அடிவயிறுக்கும் தோப்புக்கும் நைட்டில் உங்களுக்கே தெரியும் ஒரு கோடு வந்து லைட்டாக வர ஆரம்பிக்கும். இது வந்து வயிறு பெருசாக தெரிய ஆரம்பிக்கும். பட் இப்போ நீங்கள் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே லைட்டாக ஒரு கோடு தெரியுது. இல்லை அந்த கோடு உருவாகிறதுக்கான ஒரு எறும்பு நடந்து போகிறப்ப அது ஒரு பாதையில் ஒரு பாதை தெரியும் இல்லைங்களா, ஒரு கோடு மாதிரி, அது மாதிரி லைட்டாக ஒரு கோடு தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி உங்கள் வயிற்றில் தெரியுதான்னு பாருங்கள். சரிங்களா? பாதம் ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அப்புறம் வந்து நிறைய ஆயில் ஃபேஸாக இருக்கும். இல்லை ஒரு சில பேர் பார்க்குறதுக்கே ஷைனிங்காக அழகாக இருப்பீங்க. இந்த மாதிரி என்ன மாதிரி இப்போ நான் சொல்கிற சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் நார்மலாக இருக்கிறத விட இதான் 2-3 சிம்டம்ஸ் உங்களுக்கு அப்நார்மலாக தெரியுதுன்றப்போ நீங்கள் ப்ரெக்னென்ட் இருக்கீங்க. ரொம்ப டயர்டாக இருக்கிறது, பேசுகிறப்ப மூச்சு வாங்குறது, அது மாதிரி வந்து சரியாக தூக்கம் வராமல் போகிறது, யூரின் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கிறது, யூரின் கலர் வந்து சேஞ்ச் ஆகிறது, இது எல்லாமே சரிங்களா நல்லா நார்மலாக எல்லாருக்கும் இருக்கிற சிம்டம்ஸ். வித்தியாசமான அறிகுறிகள் என்னென்னா, தலைவலி வரும் ஒரு சில பேருக்கு ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னா. ஒரு சில பேருக்கு வந்து மார்பகம் பயங்கரமாக வலிக்க ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு எப்படி இருக்குன்னா, இனம் புரியாத ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்க போகிறது முன்கூட்டி தெரிகிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் ஒரு சில பேர் உத்வேகமாக ஃபாஸ்ட்டாக சுறுசுறுப்பாக இருப்பீங்க, ஒரு சில பேர் சோம்பலாக இருப்பீங்க. எனக்கு வந்து ப்ரெக்னன்சி டைமில் ஒரு புடி கூட எடுத்து சாப்பிட முடியாது. அந்த கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியே சாப்பாடெலாம் குறைஞ்சி போச்சு எனக்கு. ஆனால் என்னுடைய சிஸ்டர் ஒருத்தவங்க பயங்கரமாக, அதாவது பேய் தீனின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க பயங்கரமாக சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. அந்த மாதிரி சிம்டம்ஸ் கூட மாறும். சரிங்களா? இப்போ நான் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாமே நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான். இதில் ஏதாவது ஒரு 5 இருந்தால் கூட நீங்கள் ரொம்ப சேஃபாக இருங்க. தயவு செஞ்சு ஒரு வேலை இந்த சிம்டம்ஸ்லாம் இருந்ததுங்க, ஆனால் நான் பீரியட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வருத்தப்படவே படாதீங்க. இந்த மாதம் நிற்கலாம், அடுத்த மாதம், ஒரு வருஷம், உங்களுக்கு 4 நாள் வந்துகிட்டே இருக்குது, கிட்ட வந்துகிட்டே இருக்குது, நீங்கள் சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆக போகிறீங்க. நீங்கள் வருத்தப்படவே படாதீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. உங்களுக்கே குழந்தை நிற்கலாம், வேறு யாருக்குங்க குழந்தை நிற்க போகுது? உங்களை பார்த்து யார் என்ன சொன்னாலும், யார் என்ன பேசினாலும், உங்களை காயப்படுத்தினாலும், நீங்கள் உங்களை வெறுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களை நீங்கள் வெறுத்துக்கிட்டீங்க, உங்களுக்கு உங்களே பிடிக்கலன்னா உங்களால் எந்த விஷயம் பண்ணவே முடியாது. அதனால் நடக்கிறப்ப நடக்கட்டும், கிடைக்கிறப்ப கிடைக்கட்டும். நல்லா மாத்திரை சாப்பிடுங்க, சாப்பாடு சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க, சந்தோஷமாக இருங்க, ரிலாக்ஸாக இருங்க. எல்லாமே ஒரு நாள் சரியாக போகுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை நிற்க போதும். 14 வருஷம் கழிச்சு குழந்தை பெற்றவங்களும் இருக்காங்க, 10 வருஷம் கழிச்சு குழந்தை பெற்றவங்களும் இருக்காங்க, 7 வருஷம் கழிச்சு குழந்தை என் ஃப்ரெண்டு என் கூட தான் அவளுக்கு கல்யாணம் ஆச்சு. எனக்கு 1.5 மாதத்துலேயே குழந்தை தங்கிடுச்சு. அவளுக்கு 4.25 வருஷம் கழிச்சு குழந்தை தங்குச்சு. என் கூட பிறந்த அக்காவுக்கு 11 மாதம் கழிச்சு குழந்தை தங்குச்சு. என்னுடைய சகோதரிக்கு 14 வருஷம் கழிச்சு குழந்தை தங்குச்சு. அவங்க பெரியமாவுக்கு 14 வருஷம் கழிச்சு குழந்தை தங்குச்சு. அதனால் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. அப்போல்லாம் வந்து நம்ம வயசுக்கு வரலன்னா குழந்தை தங்காது இல்லைங்களா? அப்போலாம் நம்மளுக்கு மாதவிட இர்ரெகுலராக இருக்குது, ஏதாவது ஒரு காரணத்தால் குழந்தை தங்காமல் போகலாம். அதனால் வந்து நீங்கள் உங்களை ப்ளேம் பண்ணிக்காதீங்க. கண்டிப்பாக குழந்தை தங்கும். ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, அதுக்கான சிகிச்சை பார்த்துக்கோங்க, டேப்லெட் எடுத்துக்கோங்க, இயற்கையான முறையில் இஞ்சி நிறைய ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க, மசாலா ஐட்டம்ஸ்லாம் குறைச்சிக்கோங்க, நிறைய வெஜிடபிள்ஸு, ரெட் கலர் க்ரீன் கலர் இருக்க காய்கறிகள் கனிகள் நிறைய சாப்பிடுங்க, நிறைய ஜூஸ் குடிங்க, நல்லா ஹெல்த்தியாக இருங்க. இதுவே போதும், ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆகிடும். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க. மற்றவங்க யாராச்சும் உங்களை ஏற்றினாலும் பேசினாலும் அது காதிலே வாங்காதீங்க. நீ பேசு, வாய் தான் வலிக்க போகுது. இதை நீங்கள் குழந்தை தங்காமல் இருக்கிறது வந்து உங்களுடைய பிரச்சனையே கிடையாது. அது உங்களுடைய கடவுள் தான். உங்களை மாதிரி ஒரு ஆளுக்கு போய் குழந்தை கொடுக்கல, தள்ளி போகுதுன்றது அவர் தான் வருத்தப்படணும், அவர் தான் ஃபீல் பண்ணணும். நீங்கள் ஏன் பண்ணுறீங்க?
உங்களுக்கு நிற்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக நிற்கும். நீங்கள் வருத்தப்படவே படாதீங்க. சீக்கிரமாக கொழுக்கொழுன்னு க்யூட்டான ஒரு குழந்தை வந்து உங்கள் வயிற்றில் நிற்க போகிறாங்க. உங்களை அம்மான்னு கூக்க போகிறாங்க. உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆக போகுது. நீங்களும் வாந்தி எடுக்க போகிறீங்க, மாங்காய் சாப்பிட போகிறீங்க, நீங்களுக்கும் ஹாப்பி நியூஸ் சொல்ல போகிறீங்க. அது கொஞ்சம் டிலே ஆகுது, அவ்வளோதான். வருத்தப்படவே படாதீங்க. நீங்கள் சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆனு சொல்லிட்டு கடவுளுக்கு ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.